Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா செம்ம டேஸ்டியான பன்னீர் புலாவ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். எப்படி செய்யலாம் அப்படிங்கறது கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, இப்போ வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம் எடுத்துர்க்கேன். பீன்ஸ் கேரட் நம்மளுக்கு தேவையான அளவு, பட்டாணி 50 கிராம், வெங்காயம் 200 கிராம், எலுமிச்சம்பழம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி, அரிசி 300 கிராம் எடுத்து, உப்பு, நெய். இப்போ வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் இந்த மாதிரி நல்லா நறுக்கிடலாம். இந்த மாதிரி நறுக்கியாச்சு பாருங்க. அதே மாதிரி கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். பீன்ஸ் இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை சும்மா 2 கீறி மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் இந்த சைஸில் பன்னீர் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் ஒரு கடாயில் நெய் விட்டு அது நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பன்னீரை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா மெரூன் கலரில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இதே நெய் தான் நாம் சாதம் செய்யறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தனியாக எடுத்தாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்ச மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு குட்டி உரலில் போட்டு நான் நல்லா பவுடராக இடித்து எடுத்துட்டேன். இப்போ குக்கரில் அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா நெய், அதை தான் நான் போட்டிருக்கேன். அதில் ஜீரகம், நாம் இடித்து வச்ச பொடி, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பட்டாணி வந்து ஊற வச்சது கிடையாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக விற்கும் இல்லையா உரிக்கிறது, அந்த பட்டாணி இது. அரிசியை வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டேன். சார், நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தான் எடுத்திருக்கேன். காய்கறிக்காக ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சாப்பாடு ரெடியானதுக்கப்புறம் நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லையா, அதனால். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கொதிக்குது. இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். நம்ம 2 கப் தண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, சாதம் நல்லா உதிரியாக இருக்குது, குழையவே குழையாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அரிசியை ஊற வச்சுட்டு 1 கப்புக்கு நம்ம மொத்தமே 2.25 தண்ணி தான் விட்டுருக்கோம். ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு சாதம் குழையாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்ச பன்னீரும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லெமன் ஜூஸ் புளிப்புக்கு அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது இத்தனை வாட்டி நீங்கள் கிளறினாலும் அது வந்து குழையாது நம்மளுக்கு. இப்போ நம்மளுடைய சுவையான பன்னீர் புலாவ் தயார். மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே செஞ்சு சாப்பிடணும் போல இருக்குல்ல, உடனே செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.